வணக்கம், டாக்டர் பாக்யராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்களா, மக்கள் ஒவ்வொரு நாளும் அந்த இரவு வேளையில் சாப்பிட்றங்கிற ஒரு பழக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட குறிப்பிட்ட ஒரு பகுதிகளில் 40,000 பேர் மக்கள் சந்திச்சு இரவில் சாப்பிட்றாங்கன்னு நான் கேள்விப்படும் பொழுது ரொம்ப கவலையாக இருந்தது. ஏன்னா இறைவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடை அவனுடைய உடல் தான். ஆரம்ப காலகட்டத்தில் குறிப்பாக தமிழ் பாரம்பரியத்தில் மக்கள் சிறந்த உணவை எடுத்துக்கிட்டாங்க, சிறந்த உறக்கத்தை கொடுத்தாங்க, இறைவனை கொடுத்த கொடையை சரியா பயன்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி பயன்படுத்துறோமா? மிகப்பெரிய கேள்விக்குறி. மருத்துவத்துறையில் நாங்கள் பார்க்குறோம், நிறைய மக்கள் ஆசியாவிலேயே 30 வயசுக்கு மேல பல இளைஞர்கள் டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டதை பார்க்குறோம். ஏன் இந்த டயபெட்டிஸ் மிக அதிகமாச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தான் ஒரு மிகப்பெரிய காரணம். அதாவது நம்ம ஒரு காலத்துல ஃபாரின்ல இருந்த மக்களை பின்பற்றணும், ஆனா இன்னைக்கு அவங்க நம்மளை பின்பற்றி பல கலாச்சாரங்களையும் உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா ஈஸிலி டைஜஸ்ட் ஃபுட்டை நம்மகிட்டேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம அவங்க கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க ஃபுட்டை எடுத்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இளைஞர் சமுதாயத்துக்கு குறிப்பாக இன்னைக்கு பணியில் ஐடி போன்ற பல துறைகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது, தயவு செஞ்சு சரியான நேரத்தில் சரியான உணவை எடுத்துக்கொள்ளுங்க. கோவிட்னு ஒரு நோய் பெரிய பாதிப்பை இந்திய அளவில் ஏற்படுத்துச்சு. அப்போ ஏற்படுத்தும் பொழுது எல்லாம் வீடுகளில் முடக்கி கிடக்கும் போது ஒவ்வொருத்தரும் சரியான உணவு எடுத்துக்கிட்டாங்க. அதாவது நல்ல உணவுகளை எடுத்துக்கிட்டாங்க, காய்கறிகளை பழங்களை அப்படி பிரித்து புதிய ஒரு பேச்சை கேட்டு நல்ல முறையில் அவங்க உடலை பாதுகாத்துக்கிட்டாங்க. அந்த நல்ல ஆரோக்கியமே அவளை இன்னைக்கு வரைக்கும் நல்லா வச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரியான கலாச்சாரத்துக்குள்ள போகும்போது நம்ம உடல் எப்படி இரவுல தூக்கத்தை கேட்குதோ, அதாவது நம்ம தூங்கும் பொழுது நம்முடைய உடல்ல உள்ள பாகங்கள் எல்லாமே ஓய்வு எடுக்கும். அப்படி ஓய்வு எடுத்தாதான் அதுக்கு அடுத்த நாள் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை சிறப்பாக செய்ய முடியும். அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது 12 மணிக்கு மேலே 2 மணிக்கு 3 மணிக்கு இரவில் போய் சாப்பிடும் பொழுது திரும்ப அது ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, நீ ஒரு முதலாளி நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவீங்க, திரும்ப அந்த வேலையை பார்க்க சொன்னால் உங்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுல்ல. அப்போ உங்களால் பேச முடியும், சொல்ல முடியும், அதனால் நீங்கள் சொல்லிடுறீங்க. நம்ம உடல் அதே மாதிரி தான். என்னடா இப்போ தானே சாப்பிட்டான், திருப்பி போய் 2 மணிக்கு சாப்பிட்றானே, மறுபடியும் நான் எப்போ என்னுடைய ஓய்வை எடுக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது இதன் மூலமா என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, ஒரு உணவை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அது விட்டமினா ஸ்டார்ச்சா பலவிதமா உங்களுக்கு உடல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பயன் தருது. இப்ப நீங்க அதிக அளவு உணவுகளை இரவுல அது ஓய்வெடுக்கிற நேரத்தில் கொடுக்கும் பொழுது அதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. இதன் விளைவாக பல நோய்கள் உருவாக நம்ம பார்க்க முடியுது. அறிவியல் பூர்வமா இதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது டயபெட்டிஸ் அதிகமாக வருது, உங்களுடைய ரத்தத்தில் HbA1c அளவு அதிகமாக வருது. குறிப்பாக பார்த்தா 30 வயதுக்குள்ளாகவே பல இளைஞர்கள், பெண்கள் இப்போ சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். தயவு செய்து ஒரு பெரிய ரிக்வஸ்டாகவே நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இரவு நேரங்களில் உங்கள் உடலை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. 8 மணிக்குள்ளே ஒரு நல்ல உணவை எடுத்துக்கொள்றதா ரொம்ப நல்லது. படுக்க 10 மணிக்கு போனோம்னா கண்டிப்பாக 8 மணிக்குள்ளே நம்ம உணவை எடுத்துக்கொள்ளணும். 11 மணி 12 மணி 2 மணின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம உடலை கெடுத்து நம்ம மனசை கெடுத்து நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்கிறோம்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து இளைஞர்கள் இதில் அதிகமாக கவனம் கொண்டு ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.